My dear students, this is class 12 maths exercise 10.7ல question number 5 பார்க்க போறோம். சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. This is a linear differential equation. So first of all நம்ம இந்த y dx இருக்கு இல்லையா, இது எங்கே வச்சுட்டு இந்த டேர்மை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். அப்போ இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆஃப் 2x மைனஸ் 10y கியூப் dy. ஓகே, இப்போ இந்த dyயை dx கடியில் கொண்டு வரலாம். அப்போ dx by dy இந்த y அந்த சைடு கொண்டு போகும்போது டிவிஷனுக்கு போயிடும். அப்போ மைனஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் ரெண்டு டேர்ம் இருக்கு இல்லையா, ரெண்டு டேர்ம் கடியிலையும் அந்த y போட்டுக்கலாம். 2x by y மைனஸ் 10y கியூப் by y. ஓகே, இப்போ dx by dy ஈக்குவல் டு இந்த மைனஸை உள்ளே எடுக்கும்போது இது மைனஸ் ஆகிடும், இது வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகே, எனிவே இது y பவர் 1, இங்கே y பவர் 3, அப்போ கட் ஆகிட்டு y ஸ்கொயர் வந்துடும். அப்போது இது வந்து 10y ஸ்கொயர் வந்து ப்ளஸ் ஆகிடும், இது வந்து மைனஸ் 2x by y. ஓகே, இந்த டேர்ம் எங்கே வச்சுட்டு இந்த டேர்மை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரோம். அப்போது dx by dy ப்ளஸ் 2 by y இன்ட்டு எக்ஸ் இப்படி எழுதுகிறோம் பர்பஸாக நான். ஏன்னா இது வந்து நம்மளோட p. இந்த சைடில் என்ன இருக்கு பாருங்க, 10y ஸ்கொயர், இதுதான் நம்மளோட q. ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். அதாவது என்ன ஃபார்மேட்டுனா dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q, இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வந்துட்டோம். அப்போ தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நவ் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பி டிஒய். டிஎக்ஸ்க்கு பதிலாக டிஒய் எழுதணும். ஏன்னா இங்கே ஒய்க்கு பதிலாக எக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அப்புறம் இங்கேயும் டிஎக்ஸ் பை டிஒய் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதனால் இங்கே இன்டகிரல் ஆஃப் பிடிஒய். ஓகே, இ பவர் இன்டகிரல் ஆஃப் நம்மளோட பிஆர் 2 by y. ஸோ 2 by y dy. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 நான் வெளியே எடுத்துக்கிறேன், கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ 2 integral of 1 by y dy equal to e power 2 1 by y க்கு என்ன வரும், log y. ஓகே, இப்போ இது என்ன ஆகும், பவராக போயிடும். ஈக்குவல் டு இ பவர் லாக் ஒய் பவர் 2. இப்போ ஈக்கும் லாக்கும் கட் பண்ணிட்டோம்னா ஒய் ஸ்கொயர் தான் நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, நவ் ரிக்வயர்ட் சொல்யூஷன். இப்போ நம்ம ஒய் இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ் எழுதணும் இல்லையா. பட் இந்த சம்மில் நம்ம பாருங்கள் ஒய்க்கு பதிலாக எக்ஸ் எழுதியிருக்கோம், டிஎக்ஸ் பை டிஒய் இல்லையா. இங்கே ஆப்ரேட்டர் வந்து டிஎக்ஸ் பை டிஒய், அதனால் எக்ஸ் இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஒய் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கியூ இன்ட்டு இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஒய் டிஒய் ப்ளஸ் சி. இதுதான் ரிக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே, நவ் எக்ஸ் இன்ட்டு நம்மளோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் யார், ஒய் ஸ்கொயர். ஸோ இதுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் q யார் பாருங்கள், 10y ஸ்கொயர் தான் q. ஸோ 10y ஸ்கொயர் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் y ஸ்கொயர், இன்னொரு y ஸ்கொயர் dy ப்ளஸ் c. ஓகே, நவ் xy ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 10 வெளியே எடுத்துடலாமா. 10 இன்டகிரல் ஆஃப் y ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் y பவர் 4 dy ப்ளஸ் c. நவ் xy ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 இன்ட்டு y பவர் 4 இருக்கப்பா, பவரோட ஒன்று ஆட் பண்ணணும், அதே நம்பரை கீழே போடணும், ப்ளஸ் சி. ஓகே, இப்போ 5க்கும் இந்த 10 அடிச்சிடலாம். 2 5 10 இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y பவர் 5 ப்ளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த required solution for this sum. Okay, thank you students.